ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வந்து ஃபஸ்ட்டு படித்த மாதிரி இப்போது வந்து அந்த ஹோப் இல்லை. இதெல்லாம் படித்தா வரப்போதா அப்படிங்கிற கான்செப்டில் தான் படிக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இருந்தாலும் வந்து நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஃபிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து இப்போது ரீசெண்டாக நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஆல்ரெடி நிறையா பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தென் வந்து அதில் நான் என்னோடய மெயில் ஐடி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். லைக் வந்து ஏதாச்சும் பர்சனல் டவுட் இருந்தால் கேட்க சொல்லி நிறையா பேர் எனக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். வேலை வந்து கிடைக்காது வந்து நிறையா பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா படிச்சுட்டு இருந்தோம் ஒரு ஹோப்போடு, அதனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரில. இப்போ டிஎன்பிஎஸ்சி சைடும் ஹோப் இல்லாததுனால இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் 4 இயர்ஸாக வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அடுத்த நாளே வந்து ரெஸ்யூம்லாம் க்ரியேட் பண்ணி ஒர்க் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்தோட நிலமையும் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ வந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. நான் வந்து இதுக்காக உங்களுக்கு ஒரு 2 வே வந்து சொல்ல போகிறேன். அது 2மே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே 1 மந்த்துக்கு 3rd ஆர் 4th ஃப்ரைடே இந்த 2 டேஸில் வந்து ஜாப் ஃபேர் வந்து நடக்கும். அது வந்து ப்ரைவேட் ஜாப் ஃபேர் தான். 8th நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு அங்கே வந்து ஒர்க் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து வருவாங்க. லைக் வந்து பேனலாக வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போய் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒர்க் கிடைக்கும். கண்டிப்பாகவே கிடைக்கும். இது வந்து அவங்க வந்து ஒரு அர்ஜென்ட்டாக ஹையர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நமக்கும் இப்போ நீட் வந்து இருக்கனால நம்ம வந்து நல்லாவே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எனக்கும் இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. இதை பற்றி நிறையா வந்து ஆட்ஸு அண்ட் தென் வந்து அவேர்னஸ் வந்து யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் வந்து இப்படி இருக்குது. ஆனால் நிறையா பேர் இதை அட்டென்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இது கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறதுனால ட்ரஸ்டபுளாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா ஒர்க் போனவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடச்சிதுன்னா கால் பண்ணி கேளுங்க. சில டிஸ்ட்ரிக்டில் வந்து மந்த்லி 3rd ஃப்ரைடே நடக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் 4th ஃப்ரைடே நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரைடே மட்டும்தான் நடக்கும். அதனால் வந்து கேட்டு நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தென் வந்து இதுவுமே நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். டிஎன் ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கம்பெனி நேம் எல்லாமே இருக்கும். தென் வந்து இது 2மே ப்ரைவேட் ஜாப் பேஸ் பண்ணது தான். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ப்ரைவேட் ஜாப் போகணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஹையர் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ அர்ஜென்ட்டாக தேவைப்படுறவங்க தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒர்க் கிடைக்க நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் வந்து எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும். லைக் வந்து மேக்ஸ் மாதிரி தான் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். இப்போ நான் மேக்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு என்னென்னு தெரியல, இப்போ மேக்ஸ் மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்குது. அது ஒரு மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ண நமக்கு ஆன்சர் வர வர அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது நமக்கு. அதுவும் இல்லாமல் நிறையா இப்போ வந்து நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த புதுசாக அந்த டெக்னிக்லாம் கற்றுக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர், க்யூப் இதுக்கெல்லாம் வந்து நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் பார்த்து இது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்ததையுமே. தென் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லைக் வந்து இண்டீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஜாப்ஸ் பற்றி நம்ம நிறையாவே பார்க்கலாம். அதில் நிறைய பேர் ஹையர் பண்ணுவாங்க. அதிலலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரஸ்டபுளாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் கூட ஒர்க் பண்ணலாம். லைக் ஒரு 1 டேக்கு 2 ஹார் 3 ஹார் ஒர்க்
கொடுக்குற மாதிரி ஹார் கணக்கில் பே பண்ணுற மாதிரிலாம் நிறையா ஒர்க் இருக்கும். அதை பற்றி எனக்கு ஃபுல்லாலாம் தெரில. பட் எனக்கு வந்து சஜஷன் வரும் இதெல்லாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட நமக்கு மணிக்கு மணி வந்த மாதிரி இருக்குது. தென் நம்ம படித்த மாதிரியும் இருக்கும். அதனால் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.